Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ ஓகேங்களா. தென் என்னோடய சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கனால ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நண்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக இருக்காமல் ஓரளவுக்கு மீடியம் வாய்ஸாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.00 சென்ஸ், அதாவது ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து 0.29 சென்ஸ் வந்து நமக்கு நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $1.44 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. டோட்டலாக திஸ் மந்த்தில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா $2.88 சென்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக திஸ் மந்த்தில் வந்து இருக்குது சரிங்களா. தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 சென்ஸ் வந்து பேலன்ஸில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணக்கூடிய AdSense அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா 0 ஆகிடுச்சு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மந்த்தாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷனல் வெப்சைட்டில் வரக்கூடிய, அதாவது நிறைய பேர் வந்து கூகுள் AdSenseலேருந்து ஒரு $100 ரீச் பண்ணிட்டு நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும் இல்லையா. அதுபோல் பேலன்ஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருந்து திடீர்னு காணோம் 0 ஆகிடுச்சுன்னா கீழே லாஸ்ட் பேமெண்ட்டில் இந்த இடத்த வந்துருக்கும் சரிங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் கூகுள் AdSenseலேருந்து ஸ்விட்ச் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்திருக்கும். லாஸ்ட் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மெயில் வந்துருக்கு 5 பிஸ்னஸ் டேஸில் அமௌண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி சரிங்களா. அதாவது 21 இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காங்கன்னா 22, 23, 24, 25, 26 நைட்டு 7 அப்படி ஓகேங்களா. ஒரு நைட் 7-8 மணிக்கு ரிசீவ் ஆகிடும். சம்டைம் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து நமக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக மண்டே தான் 27 இந்த டேட்டில் வந்து நமக்கு கண்டிப்பாக இந்தியன் கரன்சி ரிசீவ் ஆகிடும் சரிங்களா. தென் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, தெரிஞ்சுக்குங்க. தென் இப்போது ஆக்சுவலி முக்கியமாக ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ உங்களுக்கு ஒரு சென்ஸ் கூட வரலை, பட் அப்படி வந்து நீங்கள் எதுக்கு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா புரிஞ்சுக்குங்க, நான் வந்து ஃபார் டேவுக்கு வந்து $10 எடுத்து காமிச்சிருக்கேன், $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $250 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சிருக்கேன் சரிங்களா. அதாவது ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணும், ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து AdSenseோட ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. நான் என்னுடைய அதாவது எப்படி சொல்கிறது, டே டு டேட் வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக வந்து எவ்வளோ தான் ரெவன்யூ எடுத்து காமிச்சாலுமே ஒரு பிகினர்ஸாக வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு AdSense அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக தான் இது வந்து புதுசாக இந்த மந்த் புது டொமைனில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ நிறைய பேர் .in அதாவது IN இந்தியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய .inன்ற ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து .com அல்லது .net .org அந்தமாரி உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னா கொஞ்சம் குவாலிட்டியான டொமைன் வாங்கி கூட யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க சரிங்களா. அதில் பர்டிகுலராக ஒரு பேசிக்கலாக ஒரு டொமைன் வந்து ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் வாங்கி ஒர்க் பண்ணால் நமக்கு ரெவன்யூ வருமா வராதா அப்படின்றதா இந்த மந்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதை நீங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. அந்த மந்த்து ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாதம் மொத்தத்துக்குமே $2 அதான் $3 கூட ரீச் ஆகலை. அப்போ என் சைடுடைய நிலைமையை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆக்சுவலி இது எனக்குன்னு இல்லை, உங்களுக்கும் இன்க்ளூட் இப்படி தான் இருக்கும். ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனாவே இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் ரீச் எதிர்பார்க்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 8 ஒரு 10 மந்த் ஆச்சு ஓல்டாக அந்த டொமைனுக்கான அந்த ஏஜ் கிடச்சா மட்டும்தான் அந்த ரெவன்யூ ஃபியூச்சரில் எதிர்பார்க்க முடியும். ஸ்டார்டிங் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னும் போது இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த AdSense வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் சரிங்களா. அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம கண்டென்ட் குவாலிட்டியாக கொடுக்க தான் நமக்கான பேஜ் ரெவியூ CPC இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. சரி, நம்ம டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் வியூஸ் பாருங்கள். டுடே எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 14 யூசர் வந்துருக்காங்க. 14 யூசர் வந்ததால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. 0 ஆட் கிளிக், அதாவது ஆட் கிளிக்கே நடக்கலை. அதான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா கூகுள் AdSense பொறுத்தவரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கோ அல்லது இம்ப்ரெஷனுக்கோ வந்து ரெவன்யூன்றது ஒன்று வரவே வராது ஓகேங்களா. அப்போ எதுக்கு தான் நமக்கு கூகுள் AdSenseலேருந்து ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா. கூகுள் AdSenseலேருந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவோம். அதாவது மேனுவலாக நம்மளே ஆட்வர்ட்ஸ் வந்து எனபிள் பண்ணமோ அப்படின்றலாம் நம்ம வந்து மேனுவலாக ஓகேங்களா சம் பிளகின் யூஸ் பண்ணி மேனுவலாக ஆட்ஸ் எந்தெந்த இடத்துக்கு தேவை அந்தந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த விதத்தில் கூகுள் AdSenseல ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும், இல்லைனா அமௌண்ட் வராது. புரியுதுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆடு கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும், இல்லைனா அமௌண்ட் வராது. அந்த விதத்தில் இன்றைக்கி யூசர் மட்டும்தான் ஒரு 14 பேர் வந்திருக்காங்களா தவிர ஆடு கிளிக்ன்றது நமக்கு கொஞ்சம் கூட நடக்கலை. அதனால நமக்கு ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகலை சரிங்களா. தென் பேஜ் RPM அண்ட் CPC பார்த்தீங்கன்னா $10 சாரி 0.10 சென்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தென் CPC 0 சென்ஸ். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. நான் சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை.
ஆக்சுவலி ஏன்னா இது வந்து ஒரு ரெவன்யூ அதிகமாக வந்தால் தான் நம்ம டக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கம்பேரிசன் பண்ணி சொல்ல முடியும் சரிங்களா. அப்படின்னும் போது இதில் ஆடுகளுக்கு நடந்தால் தான் பக்கத்தில் பேஜ் சிபிசியோ அதுக்கான ஒரு வேல்யூம் காட்டும். இப்போ எல்லாமே 0 இருக்கும்போது நான் சர்வன் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு எதாவது இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து அப்படியே 1 month பேக்கில் போய் செக் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு 30 minutes வீடியோலாம் இருக்கும். அது போல் வீடியோஸ் மினிமம் 25 minutes இந்தமாரி வீடியோ இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணி இந்த மந்த் வீடியோ விட்டு போன மந்த்லேருந்து ஒரு லாஸ்ட்டு 7 month வீடியோவில் நீங்கள் எந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதனால் அந்த வீடியோவும் இப்போ 1 or 2 times செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது வந்து டிராஃபிக் காஸ்ட் அல்லது காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு பாருங்கள் 0.10 cents வந்து கிடைக்கணுங்க. இதுதான் அந்த பேஜ் ஆர்பிஎம் ஓகேங்களா. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ 0 cents. ஏன்னா நமக்கு ஆடு கிளிக்ன்றது ஒன்று நடக்கல, அதனால நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது ஓகேங்களா. தென் இம்ப்ரெஷன் பாருங்கள் 20 இம்ப்ரெஷன், அதாவது 14 யூசர் வந்திருக்காங்க. 14 யூசர் வந்ததால நமக்கு 20 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. இது மூலிமா நமக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுமானா ஆகவே ஆகாது. அதாவது நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க 1000 பேர் 40 வந்தால் போதும் நமக்கு ரெவன்யூ வரணும். பார்த்தீங்களா 14 யூசர் வந்து 1 cents கூட வரைக்கலாம். இதுதான் AdSense. AdSense பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடுகளுக்கு நடந்தால் காசு இல்லைனா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆடுகளுக்கு நடந்தால் காசு இல்லைனா இல்லை ஓகேங்களா. தென் பக்கத்தில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இந்த டிராஃபிக் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் பர்டிகுலர் டிராஃபிக் உள்ளே வந்திருக்கா தவிர மற்ற எந்த கண்ட்ரியில் தான் உள்ளே வரல சரிங்களா. தென் ஆக்சுவலி என்ன சொல்லுது, ஏன்னா இதில் முக்கியமாக எதுவும் தெரியல இன்னைக்கு பர்டிகுலராக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. டைம் பாருங்கள் கரெக்டாக 11:25 ஆகுது. இது ஏன்னா இந்த டைம் சொல்கிறேன்னா எப்பவுமே நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து நைட்டு அன் டைமில் தான் வீடியோ ஷூட் பண்ணுவோம் சரிங்களா. ஏன்னா கரெக்டான ரிப்போர்ட் வேணுன்றதால நைட்டு 12 மணிக்கு இன்னும் ஜஸ்ட் 25 minutes தான் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ இவ்வளோ டைம் வரைக்குமே 14 யூசர் தான் வந்திருக்காங்கன்னும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டொமைன் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் வெப்சைட் இப்படி தான் இருக்குன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் சரியா. சரி, இப்போ என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, சைடோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சைடோட கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு, தென் பர்டிகுலராக லாஸ்ட் 7 daysல எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்கு, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய டொமைன் நேம் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் சொல்லுங்கள். இந்த இடத்த பாருங்கள் 1C1.us. இது வந்து பர்டிகுலராக ஒரு யூஎஸ் கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸை டார்கெட் பண்ணுற ஒரு டொமைன் சரிங்களா. பர்டிகுலராக இந்த டொமைன் அந்த கண்ட்ரியில் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு மட்டும் இந்தியாவில் வந்து டிராஃபிக் வருதுன்னா நம்ம அந்த கண்ட்ரியில் வந்து ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நம்ம சர்வர் ஃபுல்லாகவே யூஎஸ் டொமைன் வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. தென் அது போக லாஸ்ட் 7 daysல எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கா, UK, US, இந்தியா, ஜெர்மனி, தென் ஸ்ரீலங்கா. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம் யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா $1.29 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்ல கிடச்சிருக்கு, 0.15 cents வந்து யூஎஸ்ல வந்து கிடச்சிருக்கு, இந்தியா வந்து 0.3 cents வந்து கிடச்சிருக்கு, ஜெர்மனி வந்து 0.2 cents, அதே போல் ஸ்ரீலங்கா வந்து 0.1 cents வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. அதான் என்னோட வெப்சைட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தாங்க. ஆட்டோ ஆட்ஸ் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் தான் நான் சொல்லணும்னா ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அடிக்கடி ஆட் லிமிட் வரும் இஷ்யூஸால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான் யூஸ் பண்ணுறோம். தென் நான் 2 ஆட் தான் என்னோட வெப்சைட்டில் நான் டோட்டலாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் ரெஸ்பான்சிவ் ஆடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐசிபிசி ஆடு சரிங்களா. ரெஸ்பான்சிவ் ஆடுனா நம்ம வாங்கக்கூடிய தீம்ஸ், அதாவது நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் சரிங்களா. நியூஸ் பேப்பர் லெவல் இப்போ வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அப்டேட்டடாக கிடைக்கும் சரிங்களா. 12.3 இந்த வெர்ஷனில் அப்டேட்டடாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு $63 வரும், வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு $70 வந்துடும் சரிங்களா. சம்டைம் உங்களுக்கு தீம்ஸ் வாங்க முடியல அப்படின்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய அதாவது நண்பா நான் அதை வந்து ப்ரைஸ்லாம் குறைச்சி கொடுக்க மாட்டேன் சரிங்களா. நான் அந்த $70 அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நான் வந்து வாங்கி உங்களுக்கு பர்ச்சேசிங் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அதுக்கு பேபால் அக்கௌண்ட் வேணும், பேபால் அக்கௌண்ட் தான் வாங்கி கொடுக்க முடியும் என்னால் சரிங்களா. அதாவது எங்கிட்ட இருக்குது நான் வாங்கி கொடுக்க முடியும். உங்களுக்கு வேணும் சம்டைம் அப்படி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளாகருக்காக இருந்தாலும் சரி, வேர்ட் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் சரிங்களா. தென் இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து ஃபுல் மேனுவல் ஆடு. அதில் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரீமியம் தீம்ஸ்க்கு வந்து அந்தந்த ஆக்சுவலி ஹெட்டர், ஃபுட்டரு, கண்டென்ட், சென்ட்ரல் அந்தமாரி நமக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கேயும் வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஆடோட கோடு பேஸ்ட் பண்ணாலே போட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணும் சரிங்களா. அதுபோல் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆடு மொத்தத்துக்கும் 2 ஆடு தான். ஏன் அதிகமான ஆடு நம்ம வைக்கல, மெயின் ரீசன் என்னென்னா ஆட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும் சரிங்களா. இம்ப்ரெஷன் வச்சு நமக்கு ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. ஏன்னா இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு அதிகமாக ரெவன்யூ வர ஒரே பிளாட்ஃபார்ம் AdX ஓகேங்களா. நல்லா சொல்கிறேன், AdX மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபார் மந்த்துக்கு 1 million யூசர் உங்கள் சைட்டுக்கு வராங்க, 1 million டிராஃபிக், தென் இம்ப்ரெஷன் கிடைக்குது அப்படின்னா ஃபார் மந்த்துக்கு மினிமம் $5,000 $15,000 வரைக்கும் உங்களால் சிங்கிள் பேமெண்ட்டு வித்ட்ரால் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல். டவுட்டாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் பற்றி கொஞ்சம் அதான் நான் சொல்கிற கீவேர்ட்ஸ் வச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் AdX மேனேஜர் ஓகேங்களா. தென் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடுகளுக்கு ரெவன்யூ கொடுக்க மாட்டான், இம்ப்ரெஷனுக்கு மட்டும் தான். மந்த்துக்கு ஃபார் 1 million
இம்ப்ரெஷன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த சைடில் அப்ரூவல் வாங்கிறதுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். சரிங்களா நண்பா? கூகுள் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டேஷன் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தாச்சுன்னா கிடையாது. இந்தமாரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ என் வெப்சைட்லாம் ஃபார் மந்த்துக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் யூசர் வராங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வீடியோ கொடுக்கவே மாட்டேன். ஆடெக்ஸ் அப்படியே லேடெக்ஸும் அந்த சைடுக்கு நான் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி போயிடுவேன். புரியுதுங்களா? அதனால் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க, ரெவன்யூ வந்துட்டுருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லையா உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போது மோஸ்ட்லி வந்து இவ்வளோ தான் நம்ம ஆட்சன்ஸோடைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே இவ்வளோ தான். ஏன்னா இதில் பர்டிகுலராக ஒவ்வொரு ஏரியாவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான டொமைன்றதால போதுன்ற அளவு டேட்டாவும் இல்லை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிளாகர் வச்சுருந்தாலும் சரி, வேர்ட் ப்ரெஸ் வச்சுருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஒரு 8 10 மாதம் ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னைக்கு நீங்கள் 1000 போஸ்ட்டுக்கு மேலே ரீச் ஆகுறீங்க அப்படின்னும் போது அன்றைக்கி உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். அது வரைக்கும் போஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கு மேலே சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னன்னா நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் பெய்டு சர்வீஸாக மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே A to Z. தென் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் மட்டுமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு போஸ்ட்டு 150 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அபோவ் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். தென் பிளாக்ரெஸ்லாம் எது இருக்காது, நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது போக ஒரு போஸ்ட்டுடைய ப்ரைஸ் வந்து 150 ரேஞ்சில் கிடைக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி இவர் என்னடா ஒரு வரத 0 சென்ஸ் இதுக்குனால ப்ரொமோட்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்த்துக்கு மட்டும் தான் இந்த டொமைன் ஒர்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மறுபடியும் நம்மளுடைய ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணக்கூடிய டொமைன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? தென் அதனால் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஆர்டிகல் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து வெப்சைட்டுக்கு ரெவன்யூ வர மாட்டேங்குது, அதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு ஆக்சுவலி நான் 3 கீவேர்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 3 கீவேர்ட்ஸும் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதனோட சிபிசி மினிமம் $150 350, 400, 500 இது போல் ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? இது போல் நம்ம ஆர்டிகல் போடும்போது என்ன ஆகும்னா நம்ம வெப்சைட்டுக்கான சிபிசி வந்து நல்லாவே க்ரோ கிடைக்கும். மினிமம் இப்போ 0.1 சென்ஸ் கிடைக்க வேண்டிய இடத்த $5 $6 இந்தமாரி கிடைக்கும். ஆனால் இதுக்குமே நீங்கள் வந்து ஒரு 3 to 4 மந்த் இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? தென் வெப்சைட் வந்து உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல, லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல, தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல, ஆன் பேஜஸ் வியூ, ஆஃப் பேஜஸ் வியூ, இன்டர்னல் லிங்க், அவுட் பான் லிங்க், நம்மளுடைய காம்படிஷன் யார், அதுக்காக நம்ம போஸ்ட்டு போடுறோம், எந்த நீச்சில் ஒர்க் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக ரீச் கிடைக்கும், இந்தமாரி A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாகவே நம்ம கோர்ஸாக நம்மளே சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அதாவது உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் சைடு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் எப்படி நம்ம சைடு அக்கு வர ஆணி வர இது எது முக்கியமானதா அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? தென் இதுவுமே ஒரு கோர்ஸ் மாதிரி தான் அவைலபிள். எல்லாமே கோர்ஸ் தானே வச்சுங்களேன், வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா டெலகிராம் குரூப் வந்து ஜாயின், ஆக்சுவலி இதில் எதுனா ஒன்று வேணும்னா கூட டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண வேண்டாம். நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. 1 or 2 டைம்ஸ் வந்து உண்மைக்குமே அதை நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தென் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் A to Z வந்து எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணலாமா வேணான்றதை முடிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து காசு கொடுக்காத பட்சத்தில் மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நானே சொல்லிடுவேன். அதை வச்சு உங்களுக்கு டேலண்டாக இருக்குன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி கற்றுக்குங்க. ஓகேங்களா? எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி ரிப்போர்ட்டில் உண்மை சொல்லணும்பா, என்னுடைய ப்ரொஃபஷனல் சைட்லேருந்து ரிப்போர்ட்டு கொடுத்து போர் அடிச்சிடுச்சுன்றது சுத்தமாக கிடையாது. ஓகேங்களா? என்னுடைய வெப்சைட்டுக்கு தேவையில்லாமல் இன்வாலிட்களுக்கு வரதால சைடுடைய சேஃப்னஸ் தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு சொன்னால் புரியாது, வரப்போகிற நாட்களில் வீடியோ பார்த்தா தான் புரியும். ஏன்னா நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக்ன்றது ஒரு முக்கியம் இல்லைன்றது தான் இந்த மந்த்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே போயிட்டுருக்கு. வேற ஒன்று என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? நிறைய பேர் என்னுடைய சைடை மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் இன்வாலிட்களுக்காக போட்டு சாகடிச்சிட்டு இருக்கீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வெப்சைட்லாம் இன்னொரு வெப்சைட்டு இன்னொன்று சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு 1000 ரூபா தான் செலவாகுமா தவிர ப்ராஃபிட்டுன்னு பார்த்தாச்சுன்னா எனக்கு என்றைக்கே தான் எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய வெப்சைட்டை காலி பண்ணணும்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாபா நண்பா.